அப்பல அண்ணா சரிவண்ணா வந்துட்டாப்ல போய்கிட்டு இருக்காப்ல வாரு தம்பி சரிவண்ணா சரி அண்ணா உங்களை பார்க்கத்தான் ஒரு நிமிஷம் வரோம். நீங்க இருங்க நாங்க வரேன். வாங்க 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 நல்லா இருக்கீங்களா? ஐயா ஒரு நன்றி சொல்லணும். யாருக்கு நன்றி சொல்லணும்? ஐயா முதலமைச்சர் ஐயாவுக்கு சொல்லணும். நான் பிறவிலே ஊனமாக பிறந்தேன். எல்லாமே நம்ம சமுதாயத்துல எல்லாருமே என்னை ரொம்ப பூனும் குருடு நொண்டி நீ பேசி தென்காசிக்கு ஐயா முதலமைச்சர் ஐயா வந்த பிறகு எனக்கு 3 வித பைக் எனக்கு கொடுத்தாங்க. ஆமா நான் அதை வச்சு ஒரு டீ அது எல்லாம் போட்டு கிராமத்துல அங்கே கொண்டு வித்து என்னுடைய மனைவி மக்களை காப்பாத்திக்கிட்டு இருக்கேன். எனக்கு மேலே ரொம்ப நன்றி. எனக்கு இடையில ஆக்சிடென்ட்னால வந்த பேட்டரி வீல் சேரு ஸ்கூட்டி கவர்மெண்ட் வந்து அப்ளை பண்ணி ஸ்டாலின் அவர்கள் தந்திருக்காங்க. அதனால நம்ம மாண்புமிகு முதலமைச்சருக்கும் துணை முதலமைச்சருக்கும் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் எங்க மாற்றுத்திறனாளி சார்பில். மாற்றுத்திறனாளி என்று பெயர் மாற்றி அரசாணை வெளியிட்டவர் முத்தமிழ் அறிஞர் தலைவர் கலைஞர் என்று சொன்னால் மிகையாகாது. காரணம், சிலருக்கு கண் பார்வை தெரியாமல் இருக்கலாம், பாடக்கூடிய குரல் வளம் அழகாக இருக்கும். சிலருக்கு வாய் பேச முடியாமல் இருக்கலாம், ஆனால் கண் பார்வை கூர்மையாக இருக்கும். இது எல்லோருமே நமக்கு தெரிந்த ஒன்றுதான். மாற்றுத்திறனாளி துறையை முத்தமிழ் அறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் தன்னோட வைத்து அவர் கண்ணியம் சேர்த்தது என்பது மிகப்பெரிய ஒரு பாராட்டுக்குரிய விஷயம். அதே போல தற்போதைய முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்றளவும் மாற்றுத்திறனாளி துறையை தன்னுடனே வைத்திருக்கிறார் என்பது இன்னும் கூடுதலாக பெருமைக்குரிய விஷயம் என்பதை இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். நமது கழக அரசு அமைந்ததும் 3 சக்கர மிதிவண்டிகள், காதின் பின்புறம் பொருத்தப்பட்ட காது ஒலி கருவிகள், அதே போல பேட்டரி பொருத்தப்பட்ட சர்க்கரை நாற்காலிகள், மோட்டார் பொருத்தப்பட்ட தையல் இயந்திரங்கள் ஆகிய கருவிகளில் 36 மாதிரிகளில் 7219 கருவிகள் கொள்முதல் செய்யப்பட்டு வழங்கப்பட்டது. நகர பேருந்துகளில் ஒயிட் போர்டு பஸ்ஸில் மாற்றுத்திறனாளி ஒருவருடன் கட்டணமில்லாமல் ஒருவர் பயணிக்கலாம் என்ற ஆணையை பிறப்பித்தவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் என்பதை இந்த நேரத்தில் பெருமையோடு குறிப்பிட விரும்புகிறேன். மாற்றுத்திறனாளிகளுக்கான அரசு வேலை வாய்ப்புகளில் குரூப் ஏ, குரூப் பி பிரிவுகளில் 559 பணியிடங்கள் கண்டறியப்பட்டு 1096 பின்னடைவு காலி பணியிடங்களுக்கு தனிச்சிறப்பு தேர்வாக டிஎன்பிசி, டிஆர்பி, எம்ஆர்பி, எஸ்ஆர்பி, டிஆர்பி மற்றும் பயிற்சித்துறை மூலமாக பணியிடங்கள் நிரப்பப்படும். அரசு வளாகங்களில் ஆவின் பாலம் அமைக்க தேவையான வாடகை மற்றும் உள்தொகை செலுத்துவதிலிருந்து விதிவிலக்கு அளிக்கப்படுகிறது. அதேபோல மாற்றுத்திறனாளிகளுக்கான 40 வகையான அரசாணைகளை வெளியிட்ட முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு பாராட்டி நன்றி தெரிவிக்கும் விதமாக வள்ளுவர் கோட்டத்தில் ஜூன் 21 இன்று மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சி, நன்றி தெரிவித்து பாராட்டக்கூடிய நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளையும், அதாவது கிராம ஊராட்சி, ஊராட்சி ஒன்றியங்கள், பேரூராட்சி, நகராட்சி மற்றும் மாநகராட்சிகள்ல மாற்றுத்திறனாளிகள் நேரடியா தேர்தலில் போட்டியிடாம நியமன முறையில உறுப்பினராகப்படுவாங்க. இந்த நிகழ்ச்சி வரலாற்று சிறப்பு மிக்கதாக இருக்கும் என்பதை நாம் நம்பிக்கையோடு இருக்கிறோம். இவர்கள் மாற்றுத்திறனாளிகள் அல்ல, உலகையே மாற்றும் திறனாளிகள்.